ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப் கதையின் பாகம் 8. திருமணம் முடிந்ததும் மாப்பிள்ளை உங்கள் 2 பேருக்கும் நான் தேனிலவு ஏற்பாடு செய்ய போகிறேன் என்றார். அதற்கு மகேஷ், எனக்கு 5 நாள் தான் மாமா லீவ் இருக்குது, அம்மா வேறு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் என்றால் அதான் பார்க்கிறேன் என்றான் தயங்கியபடி. அவள் அப்பா, மதுரை பக்கம் தானே உங்கள் குலதெய்வ கோவில், அங்கிருந்து உங்கள் இருவருக்கும் கொடைக்கானலுக்கு ஏற்பாடு செய்தால் போச்சு என்றார். அவனும் சரி என்றான். பேருக்காக ரமாவை மகேஷ் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். ரமா மெதுவாக லக்ஷ்மியுடன், அத்தை, நாம் புது வீட்டிற்கு போகும்போது என் அப்பா கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜு, என் நகைகள், புது பாத்திரங்கள் என்று அனுப்புவதாக கூறினார் என்றாள். அவளோ ரமாவிற்கு மல்லிச்சரம் தலையில் வைத்து விட்டபடியே, அம்மா ரமா, உன் அப்பா இஷ்டப்படி என்ன செய்கிறாரோ செய்யட்டும், நம் வீட்டிலும் இடம் இப்போதைக்கு போராது, புது வீடு கட்டினால் இன்னும் 2-3 மாதத்தில் ரெடி ஆகிடும், அதுவரை நீங்கள் இருவரும் எங்கள் ரூமில் இருக்கும் கட்டிலில் படுத்துக்கொள்ளுங்க, நம் வீட்டில் இருக்கும் ஃப்ரிட்ஜு பாத்திரங்கள் வைத்து 2-3 மாதம் சமாளிக்கலாமேம்மா என்றால் வாஞ்சையாக. ஆனால் ரமா திட்டோரம் புன்னகைத்தபடியே மகேஷை பார்த்து நடித்தாள். லக்ஷ்மி இரவுக்கு டிஃபன் ரெடி செய்ய சமையலறைக்கு போக மகேஷ் அம்மாவிடம், அம்மா, நாளைக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா? ஏன்னா மதுரை பக்கம்தான் நம்மளோட கோவில், அதை முடித்து விட்டு நானும் ஒரு அம்மாவும் அவள் அப்பா எங்களுக்கு கொடைக்கானலுக்கு ரூம் போட்டுள்ளார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம். திங்கக்கிழமையிலேருந்து எனக்கு ஆஃபீஸ், அவளுக்கு புதன்கிழமையிலேருந்து அவளுக்கு ஆஃபீஸு என்று கூறினான். ஆனால் மாப்பிள்ளை சுரேஷ் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு பெரிய வேனை ஏற்பாடு செய்திருந்தான். தன் அம்மா, அப்பா, மாலு, மாமியார், மாமனார் என்று செல்ல மகேஷிடம், நீயும் ராமாவும் எங்களோட வருவீர்களா, இல்லை உங்கள் அப்பனார் உங்களுக்கு இங்கேருந்தே கார் ஏற்பாடு செய்துள்ளாரா என்று கேட்டான். இல்லை நாங்களும் வருவோம், நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம், அங்கேருந்து எங்களுக்கு கார் ஏற்பாடு செய்துள்ளார். நல்ல வேளையாக ரமாவின் பெற்றோர்கள் வரவில்லை. நல்லபடியாக அபிஷேகம், மாவிளக்கு என்று எல்லா பிரார்த்தனைகளும் முடித்து கோவில் மண்டபத்திலேயே உட்கார்ந்து அந்த குருக்கள் வீட்டிலிருந்து வந்திருந்த பிரசாதமாக சர்க்கரை பொங்கல், புளி சாதம், சாம்பார் சாதம், அப்பளம், தயிர் சாதம், ஊறுகாய் என்று தாங்களும் சாப்பிட்டு அந்த கோவிலை சுற்றி இருக்கும் ஏழை ஜனங்களுக்கும் பரிமாறினார்கள். மனசு திருப்தியுடன் லக்ஷ்மி விரைவில் மாலுவிற்கும் ரமாவிற்கும் குழந்தை வரம் கொடுக்கும்படி இறைவனிடம் உருக்கமாக வேண்டிக் கொண்டு வண்டியில் ஏறினார்கள். ரமாவின் அப்பா ஏற்பாடு செய்திருந்த கார் அந்த கோவில் வாசலில் வந்து நிற்க எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவர்கள் இருவரும் ஏறி கொடைக்கானல் நோக்கி சென்றார்கள். இவர்கள் திரும்பும் வரும் வழியில் சுரேஷின் அம்மா ஆசைப்பட்டபடி 2-3 கோவில்களுக்கும் சென்று நன்கு தரிசனம் செய்து ஒரு ஹோட்டலில் காஃபி சாப்பிட உட்கார்ந்தார்கள். மாலுவிற்கு வாந்தி வரும் போல இருக்க தனக்கு காஃபி வேண்டாம் என்று ஓடி சென்று வாஷ் பேசினில் வாந்தி எடுத்தார். பதறியபடி சுரேஷ் அவள் அருகே சென்று அவள் முதுகை ஆறுதலாக தடவி கொடுக்க சோர்வாக இருந்த அவளை மெதுவாக பிடித்து இருக்கையில் அமர்த்தினாள். பக்கத்தில் லக்ஷ்மி சென்று, ஏண்டி, நாள் ஏதாவது தள்ளி இருக்கா என்றாள். வெட்கப்பட்டு முகம் சிவக்க, ஆமாம்மா, 45 நாள் ஆப்போறதுமா என்றால் மெதுவாக. அவளுக்கு லெமன் ஜூஸ் வாங்கி கொடுத்தான் சுரேஷ். பிறகு மெதுவாக மோகனிடம் சொல்லி அருகில் இருக்கும் மருந்து கடையில் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி வர சொன்னான். சந்தேகத்துடன் சுரேஷ் மோகனின் தோலை பற்றியபடியே தானும் சென்றான். இதற்குள் மற்றவர்களுக்கும் சூடாக போண்டா காஃபி ஆர்டர் செய்தான். புன்னகியுடன் லட்சுமியும் மாலுவும் வாஷ்ரூமில் இருந்தார்கள். எல்லோருக்கும் விஷயம் தெரிய வர சுரேஷ் எல்லோருக்கும் பாசந்தி வாங்கி கொடுத்தான். மனசு நிறைவாக எல்லோரும் வீட்டை அடைந்தார்கள். சுரேஷ்
பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு மாலுவை கூட்டிச் சென்றான். அந்த டாக்டரும் சோதனையிட்டு கன்ஃபார்ம் செய்தார். கொஞ்சம் வீக்காக இருப்பதாகவும் 15-30 நாட்கள் ஓய்வில் இருந்தால் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் கூடும் என்றும் அறிவுரைத்தார். லக்ஷ்மி சம்மந்தி அம்மாவிடம் ஒரு 10-15 நாட்களுக்கு தங்கள் வீட்டில் அழைத்து செல்ல அனுமதி கேட்டாள். அவர்களும் ஒப்புக்கொள்ள லக்ஷ்மி தன் வீட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தார். சுரேஷ் மகேஷிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்ல ரமாவின் மனதை இதையே சாக்காக வைத்து தன் அப்பா வீட்டிலே நான் இன்னும் சில நாட்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவள் மனக்கணக்கு சாமர்த்தியமாக போட்டது. இங்கே ஒரு வழியாக கொடைக்கானல் வந்து சேர்ந்த மகேஷிடம் ரமா முதல் நாள் அழுக்க அவனுக்கு உடல் சுகத்தை அள்ளி வழங்கினாள். அதில் மயங்கி போன மகேஷ் அவளிடம் அடிமையாகவே ஆகிவிட்டான். அவனை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கினால்தான் தன் விருப்பப்படி அவன் எல்லா விஷயத்தையும் நடந்து கொள்வான் என்று கணக்கு போட்டாள். ஏற்கனவே ரமாவின் அம்மா இதை பற்றி அழுத்தமாக அவளிடம் போதனை செய்துள்ளதால் அவளுக்கு அவனை இந்த விஷயத்தில் மயக்க வெகு சுலபமாக இருந்தது. மறுநாள் காலை 6:30 மணிக்கு மகேஷிற்கு முழிப்பு வர தன் அருகில் பூனைக்குட்டி போல் தன்னை அணைத்து படுத்திருக்கும் ரமாவை ரசித்தான். அவளின் அழகையே கண்களில் நிரப்பிக்கொண்டு அவளின் மேனி அழகிலும் அவள் கொடுத்த உடல் சுகத்திலும் தன்னை இழந்ததையும் நினைத்து அவனுக்கு சந்தோஷமும் இன்பமும் தான் நிலைத்து நின்றது. இவளை நாம் நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவளை போர்வைக்குள் புகுந்து அவள் மேல் படர்ந்தாள். அவனின் கைகள் தன் உடல்வதை தூக்கத்தில் உணர்ந்தாள் மங்கை. வேண்டாம் மகேஷ் என்று கொஞ்சலாக சினுங்கினாள். அவளோ ரமா ப்ளீஸ் எனக்கு பசிக்கிறது என்று கிசுப்பாக அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தான். அவனின் மீசை உரசலிலும் அவன் மேனியெங்கும் தந்த முத்தத்திலும் அவளே அவனுக்கு முழு இன்பத்தையும் அள்ளி வழங்க வெகு நேரம் அவர்கள் கூடல் திருப்தியாக அரங்கேறியது. அவனின் உயிர்நீரை அவள் பிணைக்குள் செலுத்த ரமாவிற்கு உடலில் ஏற்பட்ட மாற்றத்தையும் அவளில் சிவந்த முகம் வெட்கத்தால் சிவக்க அவனை இன்னும் இறுக்கினாள். சொக்கி போனபடி ரமா வேணுமாடி உனக்கு இன்னும் வேணுமாடி என்று அவளை காது மடலை உரசி கேட்க அவளோ விடுங்க என்றாள். விடவாடி என்று கிறுக்கமாக கேட்க சி நீங்கள் ரொம்ப மோசம் என்று கண்களை மூடி அவனோ விட்டுட்டேண்டி என்று அடுத்த கூடலையும் அவளுக்கு சந்தோஷத்தை அள்ளி வழங்கினான். ஒரு வழியாக 11 மணிக்கு இருவரும் எழுந்தார்கள். இரவு நடந்ததை அவன் பேச அவளுக்கு வெட்கம் விழுங்கியது. பிறகு டிஃபனை ஆர்டர் செய்ய இருவரும் குளித்து தயாரானார்கள். மெதுவாக ரமா பேச்சை ஆரம்பித்தாள். அடுத்த புதன்கிழமை நான் டியூட்டி ஜாயின் பண்ணணும். எனக்கு முதல் 2 வாரத்திற்கு நைட் டியூட்டி வருமே, எப்படிங்க சமாளிக்கிறது என்றாள். அவனின் மேனியெல்லாம் கைகளால் வரைந்தபடியே அவனின் ஆண்மையோ விரைத்து போனது. அவள் அவனை இன்னும் இருக்க அணைத்து பதில் சொல்லுங்க என்று சினுங்கினாள். அவனுக்கு பேச்சே வரவில்லை. அவளின் மென்மையான மங்கனிகளை வேண்டுமென்றே அவன் முகத்தில் அருகில் வந்து இருக்க மகேஷிற்கு சப்த நாடியும் அடங்கியது. என்னடி என்றால் கிறக்கமாக. அவளின் நைட் ஷிஃப்ட் பற்றி கூறி காலையில் 6-6:30 தான் நான் வீட்டிற்கு வர முடியும். நீங்கள் 9:30 மணிக்கு தான் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டும். நாம் நைட் ஷிஃப்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் ராத்திரி பட்டினிக்கு உங்களுக்கு காலையில் அமர்க்கலமாக படுக்கையில் விருந்து வைப்பேன் என்று கூறி அவனை இறுக அணைத்து அவனின் எல்லா அங்கங்களிலும் அவள் முத்தமிட்டாள். அவனோ அதை வெறித்தனமாக ரசித்து அனுபவித்தான். என்ன உங்களிடமிருந்து பதிலே வரலை? இனிமேல் 2 வாரத்துக்கு காலையில்தான் கல்யாண விருந்து, படுக்கையில் கண்டிப்பாக ஒன்று என்று
உசுப்பேற்றினான். அவன் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் புது புது கான்செப்டோடு உங்களோட நான் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.